இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைவாக ஒரு அணியை அமைத்து பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்ற கணக்கில் பாட்னாவில் தொடங்கி பெங்களூர், மும்பை, டெல்லி என அடுத்தடுத்த கூட்டங்களை நடத்தியிருந்தனர். ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைப்பு குழுவும் அமைக்கப்பட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மம்தா பானர்ஜி இவ்வாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார். நான் இந்தியா கூட்டணியில் பயணித்தாலும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது, தனித்து போட்டியிட்டே பாரதிய ஜனதாவை வீழ்த்தக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கிறது என்றும் அவர் இன்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம். மம்தா பானர்ஜியினுடைய இந்த கருத்து இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டி எப்படி பாக்குறீங்க? நான் இது வியப்படையவில்லை. ஏற்கனவே அந்த பல மாநிலங்களில் இத்தகைய பிரச்சனைகள் இந்தி கூட்டணிக்குள் இருக்கின்றன. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2 சீட்டு தான் அதற்கு மேல் கிடையாது என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியிருந்தார். அதற்கு மேல் அங்கே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என்று அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய இயக்கத்தை சேர்ந்த ஏற்கனவே ஒரு முக்கிய தலைவர் பத்திரிகையில பேட்டியும் கொடுத்திருந்தார். இது மட்டுமல்ல, வேறு சில பெரிய கருத்து வேறுபாடுகள் இருப்பதும் கூட இன்னும் இங்கே இன்னும் பரவலாக வெளியே வரவில்லை. அண்மையிலே சில தினங்களுக்கு முன் கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் சுதீரன் அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுடைய மகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட பணம் விவகாரங்கள் தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் விசாரணை தேவை என்று சில தினங்களுக்கு முன் பேட்டி கொடுத்திருக்கிறார். பினராயி விஜயன் அவர்கள் அந்த விசாரணை தேவையில்லை, உள்மட்டத்திலே அளக்குடைய நடக்கிற விசாரணையை போதுமானது என்று கூறியிருந்த கருத்தை கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டையும் முறைகேடு பண விவகாரத்தில் முறைகேடு என்று சொன்ன பிறகு அந்த மாநிலத்தில் எப்படி கூட்டணி இலக்கமாக இருக்கும் என்பதும் புரியாத புதிர்தான். அதே போல பஞ்சாபிலும் கூட இந்த பிரச்சனை, சீட் பங்கீட்டு பிரச்சனை என்பது நிச்சயம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்தி கூட்டணி தயாரளவுக்கு இருக்குமே தவிர இந்த சீட் பங்கீட்டில் ஏற்படுகிற தகராறுகள் காரணமாக அந்த மாநிலங்களில் பரஸ்பரம் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் குறிபறிக்கிற வேலையைத்தான் பார்க்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. மம்தா பானர்ஜியின் இந்த முடிவு இந்தியா கூட்டணியில் என்ன விதமான எதிர்வினைகளை ஏற்படுத்த போகிறது? ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் எதிரணியினரின் வியூகம் என்னவாக இருக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வழங்குவதற்காக லாவண்யா இணைகிறார். லாவண்யா, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி தம்பி தமிழரசன்.